இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா தான் வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம். நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் இப்போ ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குது எதுனா செட் எக்ஸாமினேஷன். செட் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே 2024 மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியிலேருந்து கான்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே எக்ஸாமுக்கான ஃபீஸ் எல்லாமே வந்து டேட் எக்ஸ்டென்ஷனில் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மீன் டைம் கேப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்களால அந்த எக்ஸாம் நடத்த முடியல. அதுக்கப்புறம் டிஆர்பி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு யூஜிசி வந்து என்ன ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஜிசி இது டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஜிசி மூலமாக உள்ள கைட்லைன்ஸை டேக் ஓவர் பண்ணதை வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஆர்பி இனிமேல் ஆன் பிகாஃப் ஆஃப் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட நோடல் ஏஜென்சிட்டேருந்து வாங்குகிற அந்த இதுபடி எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஆர்பி அந்த எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. மார்ச் 6 மார்ச் 9 வரைக்கும் எக்ஸாம் நடத்தினாங்க. கண்டினியூஸாக 4 நாளில் எல்லா எக்ஸாமையும் சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடித்தாங்க. ஒரு 2-3 நாள்லேயே அதுக்கான கீஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு கேப்பில் என்ன ஆச்சுன்னா ஆன்சருக்கு விடுறதுல சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில விஷயங்களை வந்து சரியாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கு பிஎஸ்டிஎம் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு வழக்கு வந்து அதில் பதிவாகி இருந்துச்சு அப்படிங்கும். அதோடு சேர்த்து அதுக்கான வழக்கு தீர்ப்புகள் வந்து லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா சட்டசபையும் வந்ததுனாலையும் சட்டசபைக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் எல்லாம் பேரலாக கொண்டு போயிட்டு இருந்ததுனால அதனால் வந்து செட் எக்ஸாமினேஷனை ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண முடியல. அதுக்கான கட் ஆஃப்லாம் சொல்ல முடியல. இதோடு சேர்த்து அடிஷ்னலாக இன்னும் 2-3 விஷயம் என்ன நடந்துச்சுன்னா செட் எக்ஸாமினேஷன் எழுதி முடித்தவங்க ஆர்ட்ஸ் டிஆர்பி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து 4000 போஸ்ட்டுக்கு வந்து அதில் கிளியர் பண்ணவங்க இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி செட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்க லா காலேஜுக்கான டிஆர்பிக்கான எக்ஸாமையும் டேக் பார்ட் பண்ணலாம் அப்படின்னு வரிசையாக 2 விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. இதோட விஷயம் என்ன ஆச்சுன்னா இப்போ செட் எக்ஸாமினேஷன் வராதனால இந்த 2 எக்ஸாமினேஷனுமே தடுத்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னதாகவே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வரையும் பத்திரிக்கை செய்தியாகவே எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணதோடு சேர்த்து நாங்கள் இந்த தேதியில் எக்ஸாம் நடத்துவோம், ஹால் டிக்கெட் கொடுக்குறோம் எல்லாத்தையும் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருந்தவங்க இடையில் இதுக்கப்புறம் ஆன்சர் கீழே கட் ஆஃபும் மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறுத்தி வைக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறது கூட கடந்த 2024 மே 25 வந்து வந்தது. 24 வந்த நோடல் ஏஜென்சிக்கான
ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டிஎன்செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். மன்னமணி யூனிவர்சிட்டி வந்து இதில் பிளான் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக என்னைக்கு தேதி எக்ஸாமுக்கு எப்போ உள்ளது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக இதில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கான டேட்டு எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடக்குங்கிறதையும் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இதோட சேர்த்து பிஎஸ்டிஎம் கேஸை எல்லா இடத்துலையும் பெரும்பாலான பேசிகிட்டு இருக்கிறதுனால இது வந்து மார்ச் 20 வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து இவங்க கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டு மற்ற இதுலலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து எந்தெந்த அடிப்படையில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு இது வந்து எக்ஸாம் எழுதுகிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிஃபோர் அப்ளைங் எக்ஸாமினேஷன் அதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் என்ன அப்ளை பண்ணணும், அதுக்கான கேடர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரூஸ்டர் வைஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், இது ஆஸ் பர் த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன சொன்னச்சோ அதே ஃபார்முலா தான் இதில் பண்ணணும். வித்தவுட் 55 மார்க்ஸ் அந்த 50 மார்க்ஸ் அப்படிங்கிறது காம்பன்சேட் ஆகுது. ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் அந்த மாஸ்டர் டிகிரி பர்சியூ பண்ணுறாங்களோ இதுக்கான டிகிரின்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பிஹெச்டி எக்ஸப்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா யூஜிசி சிஎஸ்ஆர் நைட்டு இது எல்லாமே. ஸோ இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து டிஎன் செட்டுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. கேண்டிடேட் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டு சர்டிஃபிகேட்டு இந்தியன் இன்ஸ்டியூஷன் இது மாதிரிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு என்னென்ன கோடு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃபிசிக்கல் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் இதுக்கான சப்ஜெக்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் சயின்சஸ், எர்த் சயின்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ், எலக்ட்ரானிக் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், விஷுவல் ஆர்ட், மியூசிக், பர்ஃபார்மிங் ஆர்ட். இது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டர்ன் என்னென்ன பேட்டர்ன் அப்படிங்கிறதையும் இதில் வரிசையாக சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறதையும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், மற்றபடி கேட்டகரி வைஸில் எப்படி ஃபீஸ் அவங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கான மற்ற டீட்டெயிலோடு சேர்த்து போட்டு வச்சுருக்கோம். இதே டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து டேரெக்டாகவே சொல்லியிருக்காங்க என்னென்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளவு, அந்த ஜென்ரல் கேட்டகரி எவ்வளவு, பிடபிள்யூக்கு எவ்வளவு, அது மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு எவ்வளவு, அது மாதிரி வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து எவ்வளோ கேட்டகரிக்கு எவ்வளோங்கிறது இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு மாதிரியானதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு தகுதியானவராக இருக்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேலைக்கு தேர்வு முகமைக்கு நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது தேவைப்பட வேண்டிய சூழலில் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா அந்த கேஸ் விசாரிக்கிறதுக்கான சூழல் இருக்குங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த இதுபடி போய் பார்த்திங்கன்னா இப்போ மே மந்த் ஃபுல்லாகவே விடுமுறை காலம். விடுமுறை காலத்தில் இது சம்மந்தமான எந்த ஒரு முடிவையும் வந்து வழக்குகள் நடைபெறாதனால இதுக்கான எந்த தீர்வான தேதியும் சொல்ல முடியாது. அதுவே வந்து ஜூன் மாதம்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் இது மாதிரி கேஸ் எடுக்கிறதுக்கோ அதை மற்ற விஷயங்கள் எடுக்கிறதுக்கோ 2 நாள் தான் இருக்குது. இதன்படி ஜூன் மாதத்தில் இதை எடுத்து இது மாதிரி சொல்லி அதுக்கு நான் டென்டேட்டிவ் கீ ஆன்சர் கீலாம் விடுறதுக்கு ஆல்மோஸ்ட் டென்டேட்டிவாக சொல்லணுன்னா ஒரு ஜூன் 26 ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோர்ட்டு கேஸ் முடியணும், அதுக்கப்புறம் வந்து அந்த காப்பியை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் விடணுமா இல்லை எந்த மாதிரியான தீர்ப்பு வந்து இருக்குங்கிறதையும் அதை பொறுத்து தான் மாறும். அதுக்கப்புறம் தான் இதோட ப்ராசஸ் என்ன, அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கண்டினியூஸாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிஎன் செட்டுக்கான எக்ஸாம் கட் ஆஃப் சொல்லணும். கட் ஆஃப்க்கு அப்புறம் டென்டேட்டிவ் கீயோட வந்து அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் கீ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கட் ஆஃப் மார்க்கெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செலக்டட் கேண்டிடேட்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இதுதான் நார்மலாக வந்து என்டிஏ எக்ஸாமினேஷன் 2024 டிசம்பரில் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் வந்தப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ப்ரொஷர் தான் இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எக்ஸாமுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் போட்டு கால்குலேஷன் மார்க் எப்படி பண்ணுறது, மார்க்கிங் ஸ்கீம் என்ன, மீடியம் கொஷின் பேப்பர் என்ன, சப்ஜெக்ட் என்ன, அது வந்து எப்படி இப்போ எக்ஸாமினேஷன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாமினேஷன் டிஎன் செட்டுக்கும் கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அதே தான் இதுக்கான ரூல்ஸ். ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், பேட்டர்ன், இது எல்லாமே கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். இதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன், குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ளிகபிள் என்ன இருக்கும் அது வந்து யூஜிசி நெட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூபிடி.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு கீ சேலஞ்சஸ் அண்ட் ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். 32லேருந்து 35 வரைக்கும் போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஆக்சுவலாக வந்து இதில் தான் வந்து ப்ரொசீஜர் எப்படி அவங்க டிக்ளேர் ரிசல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கீ சேலஞ்சஸ் அண்ட் ரிசல்ட். கீ சேலஞ்சஸ் ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்து சேலஞ்சஸ் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதே ஃபார்மேட்டை தான் வந்து டிஆர்பியும் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கொஷின் பேப்பர் அட்டம் பண்ணது கொஷின்ஸு அதை வெப்சைட்டில் அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. அது டிஸ்ப்ளே வந்து நெட்டில் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் கன்க்ளூஷன் ஆஃப் அந்த நாள்லேயே அவங்க டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. எக்ஸாம் என்றைக்கு முடிச்சோ சேம் ஆஃப்டர் த கன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் முடிகிற அன்னைக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது லைக்லி டு பி தட் அந்த ஆன்சர் கீ வந்து 2லேருந்து 3 நாளுக்குள்ளே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஸோ செட் எக்ஸாமினேஷனுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும் சேலஞ்சு. இதுவும் தமிழ்நாட்டில் கிடையாது. சேலஞ்சிங் ஆஃப் கீஸில் ஒன்றும் கிடையாது. ஸோ பெய்டுக்கு சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிபுலேட்டட் அந்த ஷார்ட் டயத்தில் அந்த சேலஞ்சஸ் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் எவிடன்ஸு டைம் பீரியட் இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி அதை ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தென் ஃபைனல் கீ என்ன டெசிஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டீம் என்ன சப்ஜெக்ட் வந்து என்ன எக்ஸாமின் பண்ணுறாங்களோ சேலஞ்சஸ் ரிசீவ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீ வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை கம்பைல் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன ஒரு 10 கொஷின்ஸ் வந்து மாறி இருக்குது, இல்லை 2-3 கொஷின் மாறி இருக்குது. இது வந்து கட் ஆஃப்லேயோ இல்லை ஜென்ரல் இதுலேயோ நிறையா இதுவும் ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த க்ரீவன்ஸும் எந்த ஒரு ஆன்சர் கீக்கும் ரிசல்ட்டுக்கோ டிக்ளரேஷன் ஸ்கோர் ஷீட்டுக்கோ வந்து என்டர்டைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் செட் எக்ஸாமினேஷனுக்கும். ஸோ டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸுங்கிறது எல்லாரும் அப்ளை பண்ண அந்த எக்ஸாமில் என்னென்ன எழுதியிருந்தாங்களோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் ஆன்லைனில் நீங்கள் விட்டுறணும். அது மாதிரி ஆன்சர் கீயை கொடுக்கும்போதே அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். இவங்க அட்டன் பண்ண கொஷின் பேப்பர் அதனால் ரெக்கார்டனோட ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே 2 to 3 டேஸில் எடுத்துருவாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா ஸோ இதிலேருந்து எந்த ஒரு காப்பி ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஷீட்டோ வந்து என்டிஏ வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ஆர்டிஐ ரெக்கார்டில் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ கேண்டிடேட் வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறது வந்து உங்கள் ஃப்யூச்சர் ரெஸ்பான்ஸுக்கு உங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு சேவ். அதனால் நீங்கள் அதை உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்கும்போது இல்லை ஃபைனல் இது கொடுக்கும்போது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டிக்ளரேஷன் ஆஃப்க்கு வந்து சில கேட்டகரி இருக்குது. மொதல் நம்பர் 1 எத்தனை கேண்டிடேட் வந்து இதில் குவாலிஃபைடாக இருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா 6%. அது வந்து அது ஈக்குவல் டு 6% ஆஃப் டோட்டல் அட்டெண்ட் ஆஃப் 2 பேப்பர்ஸ். ஸோ அவங்க மாஸ்டர் டிகிரி அது ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு 6% இதில் கனெக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ டோட்டல் ஸ்லாட் வந்து அலோகேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்தளவு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன இருக்கோ அந்த பாலிசியிலே தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் ஆர்டர் டு கன்சிடர் கேண்டிடேட் வந்து போத் பேப்பர்லேயும் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மாதிரி செக்யூர்டு 40% அக்ரிகேட்டட் மார்க் எடுத்துருக்கணும். இதோடு சேர்த்து ஜென்ரல் அன்ரிசர்வ் ஜென்ரல் இவிஎஸ் கேட்டகரி இவங்கெல்லாம் 35% இருந்தால் போதும். ஸோ இன் போத் பேப்பர்ஸ் ஸோ டுகெதர் ஆல் ஸோ கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ரிசர்வ் கேட்டகரி லைக் எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமி லேயர் பிடபிள்யூடி 3rd ஜெண்டரில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் குவாலிஃபைடுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் அவங்களோட மெத்தனாலஜி இல்லஸ்ட்ரேட் எப்படி கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எத்தனை பேர் குவாலிஃபைட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸில் சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் எஸ்சி கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பிலாங்கிங் எஸ்சி கேட்டகரியில் எத்தனை பேர் அட்லீஸ்ட் 35 அக்ரிகேட்டட் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களா போத் பேப்பர்ஸ் டுகெதர் இன் எக்கனாமிக்ஸ் டோட்டல் ஸ்லாட் அதில் எத்தனை எஸ்சி டிகிரி கேட்டகரியில் ஆஸ் பர் த ஸ்டெப் 2ல் அதை டிவிஷன் கொடுத்து ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லாட்டில் வந்து மல்டிப்ளை பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிவைட் பண்ணி பிலாங்கிங் டு த கேட்டகரி ஆல் சப்ஜெக்ட் செக்ஷனில் 35 அக்ரிகேட்டட் மார்க்ஸ் வாங்கியிருக்கிற போத் பேப்பர் டுகெதரில் இருக்கிறவங்களையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் கால்குலேஷன் இது முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக ரெஸ்பாண்டிங் ஆஃப் த ஸ்லாட் லைக் எக்கனாமிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது மாதிரி பண்ணியிருக்கிறதுல மொத்தமாக இருக்கிறவங்கள 35% இருக்கிறவங்கள இதில் இருக்கிற கட் ஆஃப் இது ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்தளவு மாறும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லாட் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அது ஜேஆர்எஃபாக இருந்துச்சுன்னா அதுவும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இதே மாதிரி தான். ஸோ செட் எக்ஸாமினேஷனுக்கு ஜேஆர்எஃப்ங்கிற ஒரு கான்செப்ட்டு கிடையாது. அப்புறம் டிகிரி இப்போ அப்பியரிங் ஃபார் பேசிஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் பேப்பர் இதெல்லாம் சொல்கிறதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இந்த இதை வந்து டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டு நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஷிஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா என்டிஏ ஸ்கோர் பர்சன்டைலில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த ரா மார்க் அப்டைன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்லேயும் இதை செக் பண்ணி பார்ப்பாங்க. மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்னு இருக்கும். அதனால தான் பர்சன்டைலை ஃபாலோ பண்ணுறாங்களாம். ஸோ டீட்டெயில் ப்ரொசீஜர் என்டிடி ஸ்கோர் வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து அப்பெண்டிக்ஸ் 8ல் வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக மல்டிபிள் ஷிஃப்ட் கண்டக்ட் பண்ணது இல்லாமல் அந்த என்டிஏ ஸ்கோர் கால்குலேட் பண்ணி கரஸ்பாண்டிங் ரா மார்க் அப்டைன் பண்ண கேண்டிடேட் வந்து ஆஸ் பர் 8 அப்பெண்டிக்ஸில் சொன்ன மாதிரி கால்குலேஷன் ஸ்கோர் வந்து நாங்கள் கொடுத்து ரா ஷிஃப்ட்டில் இருந்த இந்த ப்ராசஸை டிசைடிங் ஃபேக்டராக நாங்கள் அலோகேட் பண்ணுவோம். ஸோ இது நெசசரியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கோரை நார்மலைஸ் பண்ணி அதை ஈக்குவல் பர்சன்டைல் மெத்தடாக நாங்கள் மாற்றுவோம். ஸோ இந்த ஷிஃப்ட் டிசிமிலர் அன்ஈக்குவல் லோயஸ்ட் மார்க் எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் கேட்டகரிங்க வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும், அதாவது ஆல் ஷிஃப்ட்டுக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரீசெக்கிங் ரிசல்ட். தேர் இஸ் நோ ரீவேல்யூஷன் ரீசெக்கிங் ஆஃப் த ரிசல்ட் அப்படிங்கிறது இதே தான் வந்து செட் எக்ஸாமினேஷனுக்கும் பொருந்தும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீட் ரிசல்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்டிஏ எக்ஸாமினேஷன் 90 days டிக்ளேர் ரிசல்ட் வந்து கொடுத்துட்றாங்க. இதை மீறிய லீகல் ஜுடிஷியேஷன், அதாவது கேஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது எந்த கோர்ட்டில் பண்ணணும், எந்த மாதிரி இதுங்கிறதையும் அதையும் அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அனெக்ஷர் நம்ம சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதான் அனெக்ஷர் அப்பெண்டிக்ஸ் நம்பர் 8. ஸோ மொத்தம் இருக்கிற பர்சன்டைலை மென்ஷன் பண்ணுறாச்சு. ஸோ பர்சன்டைல் ஸ்கோரை நாங்கள் எப்படி மொத்த செக்ஷனில் இருந்து பிரித்து இந்த ப்ராசஸ் ஆஃப் நார்மலைசேஷனுங்கிறது வந்து பர்சன்டைல் நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் ஆர் பிலோ ரா ஸ்கோர் சேம் பர்சன்டைல் 100%க்கு டிசைபரபிள்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பர்சன்டைல் ஸ்கோர் வந்து கால்குலேட் அப் டு 7 டெசிபல் பஞ்சிங் எஃபெக்ட்டுக்கு பதிலாகவோ ரெடியூஸ் டைஸ்க்கு பதிலாகவோ பர்சன்டைலில் வந்து கேண்டிடேட்டுங்க இந்த மாதிரியான ப்ராசஸில் நாங்கள் பண்ணுறோம். 100 கிராஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எத்தனை பேர் இல்லை செஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் இந்த ரா ஸ்கோரை எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, ரா ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் த கேண்டிடேட், அதுக்கு கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எத்தனை பேர் ஒவ்வொரு செஷனுக்கு அட்டென்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் கனெக்ட் பண்ணால் தான் இந்த இது வரும். இப்போ சப்போஸ் டு பி அலோகேஷன்னு கொடுத்து அந்த டே 1 டே 2 செஷன் 2 செஷன் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது இப்போ இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர் ஆனது ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டே ஷிஃப்ட் 1 2 3 அப்படின்னு 4 வரைக்கும் செஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறவங்களில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்சண்ட் எவ்வளவு, அப்பியர் எவ்வளவு, டோட்டல் எவ்வளோ, அவங்களோட ஹையஸ்ட் மார்க் என்ன, லோயஸ்ட் மார்க் என்ன, இதை வச்சு இந்த கால்குலேட் ஹை ஸ்கோர் மார்க்கை ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஸோ இப்படி இருக்கிறத வந்து இப்போ சப்போஸ் ஏதாவது கோர்ட் கேஸில் இருந்து அதில் ஏதாவது அவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுறதுல வந்து ஆன்சர் கீ கொடுக்குறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டிக்ளேர் ஆஃப் ரிசல்ட் கொடுக்குறது வரைக்கும் இந்த கட் ஆஃப் செக் பண்ணுறது வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும். அதனால் ஜூன் 26 27 இந்த தேதிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து ஜுடிஷியேஷன் மூலமாக பெறப்பட்டு அதுக்கப்புறம் அது ஃபைனல் டிக்ளேர் ஆனிச்சுன்னா இப்படி வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து அதுக்கு எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ மாதங்கள் ஏற்பட்டிருக்கு. இடையில் வந்து சட்டசபை நடந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து விடுமுறைக்கு கோர்ட்டில் லீவ் விட்டதாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரியான கேப்புக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்கும். அதனால தான் வந்து நீங்கள் வெயிட்டிங் பண்ணுற இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பர்சன்டைலுங்கிறது நெட் எக்ஸாமினேஷனை வந்து கம்பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் வந்து செட் எக்ஸாமினேஷனில் அக்ரிகேட்டட் பர்சன்டேஜ் மூலமாக தான் உங்களுக்கு டேரெக்டாக போடுவாங்க. அப்போ அதை கால்குலேஷனுங்கிறது இப்போ ஒரே எக்ஸாமும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்கன்னா செஷன் 1 செஷன் 2ன்னு போட்டு அவங்க வந்து ஹையஸ்ட் எவ்வளோ லோயஸ்ட் எவ்வளோன்னு போட்டு அந்த டோட்டலில் ஆப்சண்ட் பீரியட் அந்த டோட்டல் இதை பொறுத்து தான் இந்த கால்குலேஷனை போடுவாங்களாம். ஸோ ஹையஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி ஸோ ஹையஸ்ட் ரா ஸ்கோர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஹையஸ்ட் ரோ ஸ்கோரை போட்டு கிளிக் பண்ணி அப்புறம் பர்சன்டேஜ் ஸ்கோரை அதோட இன்ட்டு 100 பண்ணுவாங்க. ஸோ ஆல் த ஹையஸ்ட் ரா ஸ்கோர் உட் பி நார்மலைஸ்டு 100% கொடுத்துருவாங்க. ஸோ அது ரெஸ்பெக்டிவ் செஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்படி தான் இதை கனெக்ட் பண்ணி பர்சன்டேஜ் ஸ்கோர் ரா ஸ்கோர் எவ்வளோ, இப்போ 39னா அதுக்கு என்ன பர்சன்டேஜ் ஸ்கோர், இது எல்லாமே லோயஸ்ட் ஸ்கோருக்கான இது பர்சன்டேஜாக மாற்றிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரா ஸ்கோர் என்ன, அந்த ஸ்கோர்லேருந்து அந்த கேண்டிடேட் வந்து ஸ்கோர் மோர் தென் த கேண்டிடேட் ஏ 331னா அந்த 31க்கு வந்து ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் இது கால்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லெஸ் தென்
ஈக்குவல் அந்த கணக்கின்படி 77 381 மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜும் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வச்சு ஷிஃப்ட் மூலமாகவும் இதுக்கு பிறகு ரா ஸ்கோரையும் எடுப்பாங்க. இப்படி தான் ரெகுலராக ப்ரிப்ரேஷன் ஆஃப் ரிசல்ட்டை வந்து நெட் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. செட் எக்ஸாமினேஷனும் இதே ஃபார்முலா தான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அந்த ஜூன் 26 தேதிக்குள்ளே அந்த ஜுடிஷியல் ரிசல்ட்டு முடிஞ்சு ஃபைனல் ஹியரிங் முடித்து ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, வேர்டிக்ட் கொடுத்துருந்தாங்க, தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதன் மூலமாக இதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதிகபட்சமாக ஜூன் 30க்குள்ளே நமக்கு வந்து எப்படியும் என்ன ப்ராசஸ் ஏதுங்கிறது வந்து நமக்கு முழுக்காவே நமக்கு தெரிஞ்சிடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. வெரி சூன் எக்ஸாம் ரிசல்ட் வர அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப். இது எஜுகேஷன் சேனல்களாக அதிக வியூஸ் கிடையாது. இது மாதிரியான வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.